ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், யார்கிட்ட ஜெபிக்கணும்? தேவனிடத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கணும் அப்படின்னு வர்றீங்கன்னா உங்கள் ஜெபம் வெற்றி அடையவே அடையாது. அநேக நேரத்தில் யுவர் ப்ரேயர் லைஃப் வில் பி லேக்கிங். ஏன் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தில் தடுமாறுவீங்க. ஜெபம் பண்ணி முட்டி மோதி ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளே அது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். முதலாவது நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியது, நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேனோ அவருக்கும் எனக்கும் என்ன உறவு. இங்கே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்கா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜெபங்கள் எல்லாம் எப்படி ஏற்கப்பட்டது? பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய நீர் ஒருவரே கர்த்தர். எங்கேயாச்சும் யாராவது அவரை பிதாவேன்னு கூப்பிட்டுருக்காங்களா பழைய ஏற்பாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் தான் நம்ம வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவில் நீங்கள் வந்தால் தான் உங்கள் ஜெபம் தேவனுக்கு ஏற்ற ஜெபமாக இருக்கும்.